இப்போ லீக் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஃபயர் வரும். இந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காது. சாருடைய கிச்சன்லேருந்து இப்போ ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரில்லிங் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஏதாவது ஒரு லீக் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது கட் ஆகிடும். Hello to everyone. I am coming from a company called Bizarre Solutions. Bizarre Solutionsன்ற கம்பெனிலேருந்து வரேன். என் பேர் பிரசன்னா. நான் தான் இந்த கம்பெனிக்கு ப்ரொப்ரேட்டர். ஐ எம் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த கேஸ் பைப்லைன் இண்டஸ்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட 18 வருஷமாக இருக்கேன். இந்த கம்பெனி ஆரம்பித்தது வந்து 2006 ஆகஸ்ட்டில் ஆரம்பித்தேன். இப்போ இந்த 2024 ஆகஸ்டோட 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. I have done close to 15,600 installations across South India. நமக்கு வந்து மெயினாக 4 பிரான்ச் இருக்குது. சென்னை தான் ஹெட் ஆஃபீஸு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், மதுரை அண்ட் திருச்சி 4 இடத்துல எங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது. நாங்கள் வந்து டொமஸ்டிக் கேஸ், அதாவது வீடுகளுக்கு பண்ணுற லைன் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணுறோம். நாட் ஒன்லி பர்டிகுலர் சிட்டிஸ்ன்னு கிடையாது, த்ரூ அவுட் தமிழ்நாடு நூக் அண்ட் கார்னர் எங்கேனாலும் பண்ணுவோம். அதே மாதிரி கமர்ஷியல் இன்ஸ்டலேஷன்ஸ்னு சொல்ல வந்தோன்னா இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டு, கல்யாண மண்டபம், இல்லை வந்து ஸ்கூல், காலேஜஸ்ஸு, கேன்டீன்ஸு, க்ளவுட் கிச்சன்ஸு, அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஆல் ஓவர் சவுத் இந்தியாவே பண்ணுறோம். அந்த மாதிரி எனக்கு வந்து மேஜர் கஸ்டமர்ஸ்ன்னு பார்த்தீங்கனாலே ஒரு 100-150 பேர் இருக்காங்க. எல்லாமே நான் கமர்ஷியலில் சொல்கிறேன். அந்த மாதிரி பெரிய பெரிய விவிஐபிஸுக்கும் நான் லைன் பண்ணியிருக்கேன். சென்னையிலையும் சரி, கோயம்புத்தூர்லேயும் சரி, எல்லா இடத்துலையுமே. திஸ் இஸ் த இன்ட்ரோடக்ஷன் அபவுட் மை கம்பெனி சார். இதில் என்ன சார் அட்வான்டேஜஸ் என்ன, எது வந்து பெஸ்ட் ஆப்ஷன்? அப்புறம் ரெண்டாவது வந்து இப்போ நம்ம வீட்டில் வெளியில் வைக்கலாம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஏதாச்சும் நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கணுமா? ஒரு கிரில் கேட்ஸ் இதெல்லாம் வீடியோஸ் பார்த்தேன், கிரில் கேட்ஸ் செட்டப் பண்ணணுமா? என்ன சார் பண்ணலாம்? நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க சார். சார் இப்போ பாருங்கள், இதே வீடே வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுப்போம். இப்போ வந்து சிலிண்டர் வந்து இங்கே கீழே இருக்குது, சரிங்களா? இந்த ஸ்பேஸை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். இதே இப்போ மாடுலர் பண்ணுறாங்கன்னா இந்த சிலிண்டர் இதுக்குள்ளே போகாது. அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு ரீசன் வந்து நம்ம இந்த ஒரு 3 feet சிலிண்டர் வைக்கிற ஏரியாவை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இந்த மாதிரி ஹைலி என்ன சொல்கிறது, நிறைய ப்ரைஸ் கொடுத்து அவங்க டைல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் டேமேஜ் ஆகிறத தவிர்க்கலாம். மூணாவது, அன்வான்ட் என்ட்ரி, அதாவது அந்த கேஸ் மெக்கானிக் வருவாங்க இல்லையா, நம்ம வீட்டுக்கு வந்து சிலிண்டர் போடுறவங்க, அவங்க வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வர தேவையில்லை. நாலாவது மெயின் திங்கு, ஏரேட்டடான இடத்துல, அதாவது வென்டிலேட்டட் இடத்துல இருந்ததுன்னா ஆக்சிடெண்ட்டை வந்து 100% நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அஞ்சாவது, நம்ம வந்து சேஃபர் சைடுக்கு ஒன்று இந்த மாதிரி ஸ்டேர்கேஸுக்கு கீழேயோ இல்லாட்டி வேறு எங்கேயாவது ஏரேட்டட் ஸ்பேஸ், இந்த சைடு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, அது நம்ம இந்த வீடியோவில் காமிக்க முடியல, இங்கே கூட ஸ்பேஸ் இருக்குது, அங்கே கூட வச்சுக்கலாம். அது வந்து அவங்களுடைய அந்த கஸ்டமருடைய இது தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்மளுடைய பைப் திக்னஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காது. நாம் வந்து மேனுஃபேக்சரர்கிட்ட சொல்லி ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து 6.5 கிலோஸ் வந்து காப்பர் இருக்கணும், 1 கிலோ மட்டும் ஸ்லீவ் இருந்தால் போதும் அப்படின்ற ஸ்பெசிஃபிகேஷன் போட்டு நம்ம வாங்குகிறோம். அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காது. இப்போ சாரோட வீட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இவர் டைல்லாம் போட்டார். அதனால் நம்ம வெறுமே ஒரே ஒரு ட்ரில்லு மட்டும் போட்டுட்டு இந்த வால்வு இப்படி வந்துடும். இதுலேருந்து ஹோஸ் கனெக்ட் ஆகி இந்த ஸ்டவ்வை கனெக்ட் பண்ணிட்டோம், சரிங்களா? அதே வந்து இப்போ வேறு ஒரு கிச்சன் இருக்குது அப்படின்னா, இந்த சைடு வாலில் தான் வந்து இப்போ சிலிண்டர் வைக்க போகிறாங்க அப்படின்னா நம்ம இங்கே கன்சீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஓப்பனாக இருந்தால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், ஏன்னா இதோடைய இதை வந்து இம்ப்ரெஷனை வந்து கெடுத்துரும். அப்போ வந்து டைல் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு கால் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த ப்ளம்பிங் லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கன்சீல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சார் உங்களோட கம்பெனியில் என்ன மாதிரி ஒயர் போடுறீங்க, அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, என்னென்னலாம் என்ன இருக்குது சார், அடிஷனலாக என்னென்ன விஷயங்கள் நம்ம சேஃப்டி பண்ணிக்கலாம், மற்ற கனெக்ஷனுக்கு உங்களுக்கு என்ன, நீங்கள் ஐஎஸ்ஓன்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற காப்பருடைய திக்னஸ்ஸு. இது வந்து 1.43 mm வரும் திக்னஸ்ஸு. அதுக்கு மேலே ஸ்லீவ் வந்து 1.2லேருந்து 1.5 mm வரும்.
இந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காது. மோர் ஓவர் இதுலேயே வந்து எவ்வளோ ஃபீட் வருது அப்படின்றதையும் மார்க்கிங்லேயே வரும். 0.1 போட்டிருக்கு பாருங்கள், இங்கே 0.2 அப்படின்னா இது வந்து அடிக்கணக்கு. 0.3 0.4 அந்த மாதிரி ஃபுல்லாக கண்டினியூஸாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து 100 ஃபீட் காயில் கிடைக்காது. இங்கே வந்து நாம் வந்து 100 ஃபீட் காயிலும் யூஸ் பண்ணுறோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எல்பிஜி காப்பர் டியூப் 38x14 SWG ஆஸ் பர் ASTM B68. இதுதான் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் சார். இப்போ வந்து அந்த பைப்லைன் மட்டும் வராது. பைப்லைன் வந்து எவ்வளோ ஃபீட்டு தேவையோ அவ்வளோ ஃபீட்டு போட்டு கொடுப்போம். டிபெண்ட்ஸ் அப்பான் தி சைட்டு. இப்போ சாருடைய சைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 25-26 ஃபீட்டு வரும். அது வந்து 100 ஃபீட் வரைக்கும் நம்ம ஜாயிண்ட் இல்லாமல் போடலாம். ரெண்டாவது இந்த மாதிரி 2 வால்வு வந்துடும். அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் ஆரஞ்சு கலர் சுரக்ஷா ஹோஸும் 2 கொடுத்துருவோம். 2 பிராஸ் அடாப்டர் கொடுத்துருவோம். கிளாம்ப்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், லேபர் எல்லாமே சேர்த்து தான் நம்ம உங்களுக்கு ப்ரைஸிங்கே கொடுப்போம். இப்போ வாங்க நம்ம வந்து இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சாருடைய வீட்டுது. சாருடைய கிச்சன்லேருந்தே இப்போ ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரில்லிங் பண்ண போகிறோம். ட்ரில்லிங் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் நடக்கும். நான் அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ வந்து கிளிப் பண்ணி சார் போட்டுருவார். இப்போ வந்து என்டையர் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்து வால்வு திறந்து வச்சுருக்கோம். சார் வந்து ஒரு ஆட்டோ கட் ஆஃப் ரெகுலேட்டர் ஒன்று கேட்டிருந்தார். அதோட மெக்கானிசத்தை வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இது இப்போ திறந்துருக்கு. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் சார் இந்த ஆட்டோ கட் ஆஃப் ரெகுலேட்டர்னு சொல்கிற எக்யூப்மெண்ட்டு. இதோடைய மெயின் ஃபீச்சர்ஸ் வந்து 3 இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக்கலி இது வந்து கேஸில் லீக் இருந்துச்சுன்னா டிடெக்ட் பண்ணி கட் பண்ணிடும். செகண்டு வந்து எவ்வளோ கேஸ் நம்ம சிலிண்டரில் ப்ரெசண்ட்டாக இருக்குன்றதையும் காமிக்கும். இப்போ வந்து எண்டுன்னு காமிக்குது. இப்போ இது வந்து ஃபுல்லுன்னு ஆக்குறேன் பாருங்கள். இப்போ இவ்வளோ கேஸ் இருக்குது இந்த சிலிண்டரில், சரிங்களா? இப்போ வந்து ஏதாவது ஒரு லீக் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது கட் ஆகிடும். அப்புறம் நம்ம அந்த லீக்கை வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது திரும்ப நம்ம ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியும். மூணாவது பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு 22 to 23% வந்து கேஸை சேவ் பண்ணி கொடுக்கும். இதுதான் இதோடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸு. இப்போ நாங்கள் வந்து உள்ளே வந்து வால்வு வந்து திறந்து வச்சுருக்கோம். ஏற்கனவே நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ இங்கே வந்து வால்வு க்ளோஸில் இருக்குது. அப்படியே வாங்க
இங்கே வால்வ் இப்போ வந்து க்ளோஸில் இருக்குது. இது இப்போ நாங்கள் ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ண உடனே இது ஆஃப் ஆகிருக்கும் பாருங்கள். கரெக்டுங்களா? ஆஃப் ஆகிடுச்சிங்களா? இப்போ வந்து அது என்ன இந்த சிஸ்டம் என்ன நினச்சிக்குது, தேர் இஸ் அ லீக் இன் தி சிஸ்டம், அதனால் நம்ம கேஸை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அது கட் பண்ணிவிடுது. இது வந்து ஒரு அடிஷ்னல் சேஃப்டி டிவைஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோர் ஓவர் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கம்பெனியே வந்து 3 years கேரண்டி கொடுக்குறாங்க. மோர் ஓவர் இட்ஸ் அ இந்தியன் மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் இது, அதனால் நம்ம நம்பி வாங்கலாம். இப்போ பாருங்கள், லீக் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ லீக் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஃபயர் வரும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் அவர் நெருப்பு வச்சு காமிக்கிறாரு, ஃபயர் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் இன்ஸ்டலேஷன் முடிச்சாச்சு. பைப்லைன் லீக் டெஸ்ட்டு லாஸ்ட்டு இதில் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட்டு ஒரு 1 minute முன்னாடி இருக்கிற வீடியோவில். இப்போ வந்து ஸ்டவ்வையும் எரித்து காமிச்சாச்சு. இது வந்து சிம்லேயும் எரியுது பாருங்கள். மோரோவர் இப்போ வந்து இந்த ஆட்டோ கட் ஆஃப் ரெகுலேட்டருடைய இது வந்து இப்போ ஒர்க் ஆகிறத வந்து இப்போ காமிப்பார் பாருங்கள். அந்த டியூபை மட்டும் இவர் எடுத்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக கேஸ் கட் ஆகிரும். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ இங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அவர் டியூப் எடுத்துருவார். எடுத்ததுக்கப்புறம் கேஸ் கட் ஆகிடுச்சிங்களா? இப்போ திரும்ப லைட் பண்ணுங்கள். கேஸ் வரல பார்த்தீங்களா? கேஸ் வராது. அது இப்போ என்ன அங்கே கட் ஆகிருக்கும். ஹலோ எவ்ரிவன், நாம் இப்போ வந்து சார் வீடு வந்து இன்ஸ்டலேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ரிக்குயர்மெண்ட் உங்களுக்கு இருக்குது, எல்பிஜி பைப்லைன் வந்து போடணும் அப்படின்ற ரிக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேயில் நம்பர் ரன் ஆகுது. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கனாலே டெக்னீஷியன் வந்து உங்கள் சைட்டை விசிட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன காஸ்டிங் வரும் எல்லாமே சொல்லிவிடுவாங்க. நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணுறோம். நூக் அண்ட் கார்னர் நம்ம எந்த இடமா இருந்தாலும் லைன் பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ.